நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது நேற்றைய தினம் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் வெளியிட்ட மிக முக்கியமான தகவல். அனைத்து இந்த இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு பயனாளிகள் இதனை கட்டாயம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான மிக முக்கியமான தகவல் தான் நேற்றைய தினம் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து இந்த காணொலியூடாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனைத் தொடர்ந்து அஸ்வஸ்ம சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்க. அதற்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது எல்லோருக்கும் தெரியும், கடந்த 21ஆம் தேதி முதல் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான கணக்கெடுப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் அந்தந்த பிரதேச அதிகாரிகள், அபிவிருத்தி அதிகாரிகள், சமுத்தி உத்தியோகத்தர்கள் என அதிகாரிகள் அவங்க ஒவ்வொரு அந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பிச்சவங்களுடைய விவரங்களை, தகவல்களை சேகரிக்கும் வேலை திட்டங்கள் தற்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்குது. இதனை குறித்து நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன அவர்கள் சில விஷயங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான தகவல் சேகரிப்பு வேலைகள் கடந்த 21ஆம் தேதி முதல் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கணக்கெடுப்பை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் அந்தந்த பிரதேச அதிகாரிகள் வருகை தந்து இரண்டாம் கட்ட விண்ணப்பித்தவர்களின் தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அஸ்வஸ்ம திட்டத்தை அங்கீகரிப்பதற்காக உறுதியளித்து மக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அரச அதிகாரிகள் போன்று போலியாக செயற்படும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நலன்புரி நன்மைகளின் சபை தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். எனவே அனைவரும் மிக முக்கியமான விஷயம், இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக தகவல்கள் கொடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை உறுதி செய்துவிட்டு உங்களுடைய சுய விவரங்களை, உங்களுடைய தகவல்களை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் போலியான ஒரு அதிகாரி ஒருவர் வந்து உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொண்டு பிறகு உங்களிடம் ஒரு கொடுப்பனவை பெற்றுக்கொண்டுதான் செல்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும், இந்த அஸ்வஸ்ம தகவல்களை பெற வருகின்ற அதிகாரிகள் எந்த கொடுப்பனவும் உங்களிடம் வாங்க மாட்டார்கள். இதுவரைக்கும் அந்த கொடுப்பனவு வாங்கியதாக எந்த விதமான முதலாம் கட்டத்திலேயோ இல்லை இந்த இரண்டாம் கட்டத்திலேயோ கொடுப்பனவு வாங்குவதாக அரசாங்கம் எந்த விதமான விஷயங்களும் சம்பந்தமாக கூறவே இல்லை என்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். வாங்குவதற்கான அவசியமும் கிடையாது என்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். என்று சொன்னால் நிறைய ஏழைகள்